கதையை எவ்வளோ வசூல் ஆச்சுன்றதை அவங்க பார்க்க மாட்டாங்க. ம். தயாரிப்பாளரும் அதை சொல்ல மாட்டாங்க. ம், ம், ம். அன்னைக்கு வந்து விளம்பரத்தில் இந்த படம் வந்து 70,000 கலெக்ட் பண்ணிடுச்சு, 1,00,000 கலெக்ட் பண்ணிடுச்சு, இப்போ இன்றைக்கி கோடிக்கணக்கில் சொல்கிறாங்க. அன்றைக்கி லட்சக்கணக்கில் தான். ம். ஒரு படம் வந்து 10,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கலாம். அதை வந்து விளம்பரத்தில் சொல்லவே மாட்டோம் நாங்கள். சரி. விளம்பரம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ம். படம் வெற்றிகரமாக ஓடுது, பெண்கள் ஏகோபித்த ஆதரவோட படம் ஓடுது, குடும்பத்தோடு வந்து படம் பார்க்குறாங்க, இப்படி தான் எங்களுடைய கேப்ஷன் இருக்கும். நாங்கள் வந்து இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் 75 கோடி சம்பாதிச்சிருச்சு, 1,50 கோடி சம்பாதிச்சிருச்சு 4 நாள்லேயே. இந்த விளம்பரங்கள்லாம் இன்றைக்கி பார்க்க போகும்போது எனக்கே வேடிக்கையாக இருக்குது. அன்றைக்கி விளம்பரத்தை வச்சு ரேட் ஏற்றுறது கிடையாது, இதை அதை வசூலை வச்சு ரேட் ஏற்றுறதே கிடையாது. ஏன்னா வசூல் அவங்களுக்கு தெரியாது. எமினிக்கோ சிவாஜிக்கோ அன்றைக்கி என்ன வசூலாச்சுன்னு கூட தெரியாது. படம் வெற்றி அடைஞ்சதுன்னு தான் தெரியும். வாரக்கணக்கு தான் 25 வாரம் ஓடிய படம், 100 நாள் ஓடி இருக்கு, 25 வாரம் ஓடி இருக்கு என் படம் அப்படின்றது தான் அவங்களுக்கும் தெரியும். விளம்பரத்துலேயும் அதை காமிக்க மாட்டோம், சொல்ல மாட்டோம். இன்றைக்கி வந்து கதை நல்லா இருந்தது, படம் பிடிச்சிருக்கு, ஜனங்க பார்க்குறாங்க, அதுதான் விளம்பரத்துலேயும் வரும். நடிகர்களும் அதை தான் மனசில் வச்சுக்கிட்டு ஆக்ட் பண்ண வருவாங்க. ஸோ அந்த மாதிரி அன்றைக்கி இருந்த ட்ரெண்ட். சரி, ஓகே, சூப்பர் சார். நாங்கள் படம் எடுக்க ஆரம்பித்த புதுசில் முரட்டுக்காலை, சகலகலாவெல்லாம் எடுத்துகிட்டே இருக்கும்பொழுது சின்ன படமும் எடுத்தோம். சரி. அம்மானு ஒரு படம் எடுத்தோம், குகநாதன் கதை வசனம் எழுதி. அதில் வந்து சரிதா அண்டு பிரதாப் போதன் நடித்து அந்த படம் எடுத்தோம். ராஜசேகர் டைரக்ட் பண்ணார். அந்த படம் வந்து அவர் கதை சொல்ல போகும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. சரி எடுக்கலாம், சிக்கனமாக எடுக்கணும் அப்படின்னு மாதிரி சிக்கனமாக எடுத்துக்கிட்டு இருந்தார் டைரக்டர் ராஜசேகர். எடுத்தது போட்டு பார்த்தோம்னா குகநாதன் சொன்ன கதைக்கும் அந்த எடுத்த முறைக்கும் வித்தியாசம் இருந்தது. நாங்கள் பார்க்குற ரஷ்ஷில் வந்து வேறு மாதிரி இருந்தது. அப்புறம் குகநாதனை கூப்பிட்டு, இல்லையே நீங்கள் சொன்ன மாதிரி வரலையே கதை ரஷ்ஷஸ் பார்க்க போகும்போது இன்னும். அப்புறம் அவர் உட்காந்து டைரக்டரோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி மாற்றி கீத்தியெல்லாம் எடுத்து காமிச்சாங்க. அப்போவும் அது சரியாக வரல. அந்த படம் வந்து தோல்வியை தான் தழுவிச்சு. ஸோ அப்போ வந்து எங்களுக்கே ஒரு பயம் வந்துச்சு, இந்த மாதிரி சின்ன படம் எடுக்கிறது தப்போ அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அப்போ ராமநாராயண் சார் எங்ககிட்ட வந்தார். அவர் சொன்னார், அந்த மாதிரி நினைக்காதீங்க, சின்ன படம் நல்ல கதை அம்சத்தோடு நான் எடுத்து காமிக்கிறவங்களுக்கு 20 lakhஸில் எடுத்து காமிக்கிறேன்னாரு. இது எப்படி, யாரை வச்சு எடுப்பீங்கன்னு கேட்டோம். விஜயகாந்தை போட்டு நான் உங்களுக்கு எடுக்கிறேன்னாரு. விஜயகாந்தை போட்டு 20 lakhஸில் அது எப்படி சார் முடியும்னா, எடுத்து காமிக்கிறேன் சார், நீங்கள் ஏன் சார், உங்களுக்கு என்ன ஓகேன்னா நான் கதையை சொல்கிறேன், நீங்கள் கேளுங்கன்னார். கதையை சொன்னார், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படம் வந்து சிவப்பு மல்லி. அதை வந்து அவர் கதை சொன்ன மாதிரியே அவர் வந்து சிக்கனமாக எடுத்தார். நல்ல போராட்ட சாங், எரிமலை எப்படி வெடிக்கும், அந்த பாட்டெல்லாம் த்ரில்லிங்காக அவர் எடுத்திருந்தார், பிக்சரைஸ் பண்ணியிருந்தார். அது மியூசிக் டைரக்டர் சங்கர் கணேஷ், பெரிய மியூசிக் டைரக்டரை போடலை, எல்லாம் பட்ஜெட்டில் எடுத்து ஒரு பட்ஜெட் தயாரிப்பாளர். விஜயகாந்த் சாரோட சம்பளமும் குறைவு தான், எல்லாம் குறைவு. அவர் வந்து அவரே பேசிடுறேன்ட்டார். நான் பேசுகிறேன், நீங்கள் இன்னும் தலையிடாதீங்க, நான் பேசி உங்களுக்கு எல்லாம் படம் எடுத்து கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு காப்பி 20 lakhs நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், எனக்கு நீங்கள் 20 lakhs கொடுங்க, அதுக்கு மேலே விற்கிறது நீங்கள் எடுத்துக்கங்கன்னாரு. அந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டைரக்டர். அந்த படம் ஒரு வெற்றி படம், பெரிய வெற்றி படம். அந்த பட்ஜெட்டுக்கு அது பெரிய வெற்றி படம். அது வேற என்னென்ன படம்? அது மாதிரி சின்ன ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்த படம் சம்சாரம், அது மின்சாரம். விசு வந்து ஒரு நல்ல சிறந்த கதை ஆசிரியர், நடிகர், எல்லாம் தெரிஞ்சவர். அவர் ட்ராமாவில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல், நிறைய ட்ராமாக்கள் போடுவார். அந்த மாதிரி ஒரு ட்ராமானுடைய அவுட்லைன் வந்து எங்களுக்கு சொன்னார். அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் அதே மாதிரி 20 lakhஸில் நான் படம் எடுக்கிறேன். லக்ஷ்மியை போட்டு, மற்றதெல்லாம் ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட்டு, 1 or 2 ஆர்டிஸ்ட், மனோரமா, அந்த மாதிரி ஒரு சிலர் தான் தெரிஞ்ச முகங்கள். மற்றதெல்லாம் அவர் வந்து ட்ராமா ஆர்டிஸ்ட்டை போட்டு சிக்கனமாக ஒரு செட்லேயே படம் எடுத்து காமிச்சார். அதுக்காகவே நாங்கள் ஒரு செட்டு போட்டோம், சம்சாரம் மின்சாரம் செட்டுன்னு அதுக்கு பேர். ஏவிஎம்லேயே உள்ளார வீடு ஃபுல்லாகவே செட்டு. ஆமாம், அந்த படம் வந்து பெரிய வெற்றி. அது வந்து நேஷ்னல் லெவலில் கோல்டு மெடல் வாங்கிச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு திறமையாக படத்தை எடுத்து காமிச்சார். ஸோ இந்த மாதிரி சின்ன படங்கள் வெற்றி அடைகிறது ஒரு பெரிய வெற்றி. அது தயாரிப்பாளர்கள் ஒரு வேகம் கொடுக்குது, அந்த மாதிரி படம் எடுக்கணும்ட்டு.